ஆனா ஐயோ இதெல்லாம் போட்டுருவோமே. நல்லா ஒல்லியா காட்டுறேன். அண்ணனோட இவ்வளவு வருஷமா டிராவல் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆச்சு? அது கூட மறந்துருச்சு அதுக்குள்ள. ரொம்ப நல்லா கிடையாது. நீங்க கூட சேர்ந்து டைம் பாஸ் பண்றதுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். நைஸ் ஒன். இதை பார்த்துட்டு உடனே கமெண்ட் செக்ஷன் வரும், நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன். பேக் பெயின் வலி. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோ பாருங்க. ஹாய், வெல்கம் டு சேனல் கோச் ஆதி. இன்னைக்கு ஒரு ஒர்க் அவுட் பிளாக் தான் எடுக்க போறோம். நான் மட்டும் தனியாக பண்ண போறதில்ல, ஒரு 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க நம்மளோட ஒர்க் அவுட் பிளாக் ஜாயின் பண்றதுக்கு. அது வேற யாருமே இல்லை, என் ஒய்ஃப் தான். அண்ட் தி செகண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் இஸ் மை பாப்பா. ஸோ மை ஒய்ஃப் இஸ் பிரெக்னென்ட் அண்ட் ஐம் கோயிங் டு பிகம் அ டாட். ஸோ இந்த நல்ல விஷயத்த, சந்தோஷமான செய்தியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சோம் 2 பேருமே. அண்ட் எப்பவுமே ப்ரெக்னென்சி போது வெயிட் தூக்கக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய மிட்ஸ் இருக்குது. பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி போதும் வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஹெல்த்துக்கும் உங்களோட பேபியோட ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நான் டாக்டர் கிடையாது, ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸோட நீங்கள் வெயிட் ட்ரைனிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். பண்ணக்கூடாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஒர்க் அவுட் பண்ணி தான் இருக்கா, கரெக்டா? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 3 மாதம் மட்டும் கொஞ்சம் நிறைய நாஷியா இருந்தது, கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்தது, நிறைய சாப்பிட முடியல, வாந்தி எடுத்துகிட்டே இருந்தா. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் 3 months மட்டும் பெருசாக பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்கப்புறம் த்ரூ அவுட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தா. ஸோ இட்ஸ் நாட் தட். இது ஒரு கீ பாயிண்ட்டு. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வெயிட் ட்ரைனிங் ஆரம்பிக்காதீங்க. நீங்கள் வெயிட் ட்ரைனிங் ஏற்கனவே பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி போது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் வந்து அது ஒரு இஷ்யூவாகவே இருக்காது. அது சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 3 மாதம் பயங்கர நாசியா வாமிட் பண்ணிகிட்டே இருந்தா, டெய்லி வாந்தி எடுத்துகிட்டே இருந்தா. ஸோ அதனால ஃபஸ்ட்டு 3 மாதம் ரொம்ப டயர்டாக இருந்தால், பெருசாக வெயிட் தூக்க முடியல, ஸோ சாப்பிடவும் முடியல பெருசாக. பட் ஆனால் 4th monthலேருந்து அகெயின் பேக் டு ரொட்டீன். இப்போ என்ன 7 months முடிஞ்சு 8th month இப்போ. ஆமாம், ஸோ 7 months முடிஞ்சிச்சு, இது 8th month. ஸோ த்ரூ அவுட் தி ப்ரெக்னென்சி அவள் ட்ரெயின் பண்ணிகிட்டே தான் இருந்தா. அண்ட் ஆப்வியஸாக முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சி முன்னாடியே அவள் வந்து 2-3 வருஷமாக ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்ததுனால எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ இன்னைக்கு அவள் லெக்ஸ் பண்ண போறா, நான் புஷ் ஒர்க் அவுட் பண்ண போறேன். அண்ட் ஆப்வியஸாக ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்கன்னா சில எக்ஸசைசஸ் பண்ண முடியாது, சில எக்ஸசைஸோட மூவ்மெண்ட்ஸ் நம்ம மாற்றி பண்ணணும். அது என்னென்னங்கிறது நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன ஸ்குவாட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நீ அப்படியே எடு, கண்டென்ட் உனக்கு கிடைக்கும். இங்கேயாவது என்ன வச்சு கண்டென்ட். ஆனா ஐயோ இதெல்லாம் போட்டுருவோமே. கேட்க மாட்டேன். ஆஃப் த டிவி, ஆஃப் த டிவி. அப்பதான் வந்து கேட்பேன். சூப்பர். Good. 1 2 11 12. ஸோ ஸ்குவாட்ஸ் பண்ணுறச்ச கூட ஒயிட் ஸ்டாண்ட் ஸ்குவாட்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் நீயே சொல்லு. ஸோ பாப்பா முன்னாடி வரதுனால உங்களுக்கு வந்து கீழே போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஒயிட் லெக்காக பண்ணுறச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் 4 months போதெல்லாம் க்ளோஸாக தான் பண்ணுவேன். ஆமாம், க்ளோஸாக பண்ணுவேன். பேபி மூவ்மெண்ட்டும் பெருசா தெரியல, ஃபுல்லா வந்து இடிக்குது. நானே ஒல்லியாயிட்டே போறேன், சின்னதாயிட்டே போறேன், நல்லா பல்க் பண்ணலான்னு இருக்கேன் நான். ஆமாம், பல்கிங் சீசன் ஆரம்பிக்க போகிறது. செகண்ட் எவ்வளோ செட் போடணும்? 3 செட் போடுவோம். One. Depth okay. Depth okay. 2 3 11. Good. 12. Super. Carbs, protein, and கொஞ்சம் veggies. Carbs, protein, இது வந்து macros. Rice. ரொம்ப டெக்னிக்கலா. Rice, veggies, and chicken. அதான் ப்ரீ ஒர்க் அவுட் மீல். எல்லா மீல்லையும் புரோட்டீன் கண்டிப்பா. இந்த டைம்ல வே புரோட்டீன் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அகைன் ப்ரெக்னென்சி போதும் ஒரு நல்ல ப்ராப்பரான டயட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் வந்து பேபியோட க்ரோத்துக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பெட்டர் ஆகும். ஸோ இப்போ என்ன டயட்டில் இருக்க சொல்லு. மார்னிங் என்ன வந்து எக் ஒயிட் ஷேக் சாப்பிடுவேன். அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்? வே புரோட்டீன் அண்ட் மில்க். அண்ட் தென் ஸ்நாக் ஃபர்ஸ்ட் இதுனா ஒரு ஆப்பிள். ஓகே. A few moments later.
and then lunch. Lunch வந்து rice, veggies and chicken. Okay. And then மதியானம் பசிச்சதுனா and have a soup. Okay. Veg soup. அதுக்கப்புறம் night வந்து veggies and chicken. So எல்லா மீல்லையுமே ஒரு protein source and carbohydrates வெறும் லஞ்சுக்கு மட்டும் தான் கார்ப்ஸ் சாப்பிட்றா and மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பெருசாக கார்ப்ஸ் இருக்காது. நடுவில் எப்போ பஸ்ஸா ஒரு ஆப்பிள் மட்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கச்சவும் ஒரு ப்ராப்பரான டயட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கிரேவிங்ஸ்லாம் வரும், ஆனால் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். கடைசி செட் இதை பார்த்துட்டு உடனே கமெண்ட் செக்ஷன் வரும், நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன், பிரெக்னன்சி போது சாப்பிட விட மாட்டேங்கிறேன். அதை நான் சொல்லியா கொடுமைலாம் படுத்தல. ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 months நல்லா ஃபுல் ஜங்க் சாப்பிட்டேன். இவர் பேசி கேட்கவே மாட்டேன். ஸோ அதனால கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. 7, 8, 11, 12. அடுத்தது ஆக்ஸ்போர்ட். என்ன அப்படி ஒரு மூஞ்சி ரியாக்ஷனுவா? பிடிக்கவே பிடிக்காதுனாலும் பண்ணிதான் ஆனோம். நல்லா ஒல்லியா காட்டுறேன். பிரெக்னெண்டா இருக்கச்சு எப்படி ஒல்லியா காமிக்க முடியுமா? Let's go. இவ்வளோ டெப்த் வர முடியுமா? வா ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணு. Nice. 1, 2, 7, 8, 9, 10. எனக்கு இது பழகிடுச்சு, பெருசா ஒன்றும் தெரியல. இதுதான் இதை வச்சுட்டு பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அண்ணனோட இவ்வளோ வருஷமா டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு? என்னது 15 years. இன்னும் 16 வருஷம். 16 வருஷத்துல அது கூட மறந்துருச்சு. அதுக்குள்ள கல்யாணம் ஆகி ஒரு 7 years. ஸோ தெரியும், இதெல்லாம் எனக்கு வரவும் தெரியும். நல்லதுதான். இதுவும் 3 செட்டா? 2 செட். 3 செட் பண்றதா பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு ரீசன் ஏதாவது வச்சிருப்பியா? வேற ஒன்றும் அப்படி சொல்றாருன்னா அடுத்து ஏதோ ஒரு செட்டில் ஆப் இருக்குன்னு ரொம்ப நல்லா கிடையாது. நீங்க சரி பண்ணு. ஏன்னா பேக் பெயின் வலி கரெக்டாக பண்ணு. பண்ண பண்ண பேக் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆமா, லைக் எவ்ரி டைம் நான் லெக்ஸ் பண்ணும்போது எனக்கு உனக்கு எப்பவுமே ஆப்வியஸாக உனக்கு வந்து பாப்பா இதனால பெருசாக போயிட்டே இருக்கனால உனக்கு லோட் ஆப்வியஸாக உனக்கு வந்து பேக் பெயின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ப்ரெக்னென்சி போது. ஸோ ஸ்ட்ரென்தனிங் பண்ண இட் வில் கெட் பெட்டர். ஸோ உனக்கு பேக் பெயின்ஸ் எல்லாமே வந்து உனக்கு மேக்ஸிமம் பெட்டர் ஆகும். நார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது உட்காரும் போது எழுந்துக்கும் போது பேக் பயங்கரமாக வலிக்குது. ஸோ அதெல்லாம் இது இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ எப்பவுமே வெயிட் ட்ரைனிங் வந்து இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இருக்கும். உனக்கு நீ ஸ்ட்ரென்தன் பண்ணணும். பேசிக்காக லாஸ்ட் டைம் டாக்டர் போச்சு என்ன சொன்னாங்க டாக்டர், லைக் ஸ்ட்ரென்தன் பண்ண இட் வில் கெட் பெட்டர். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்ட்ரென்தன் பண்ண உனக்கு அந்த பெயின் எல்லாமே கொஞ்சம் பெட்டர் ஆகும் உனக்கு. ஸோ அதனால தான் ப்ரெக்னென்சி போது வெயிட் ட்ரைனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரியர் ஃப்ளை. எனக்கு உனக்கு டெட் லிஃப்ட். டெட் லிஃப்ட் யூஸ்வலாக கன்வென்ஷனல் டெட் லிஃப்ட் தான் பண்ணுவா. பட் அகெயின் சேம் ரீசன், பெருசாக ஆக வைடர் ஸ்டான்ஸ் பண்ணனால இப்போ சூமோ பண்ண போகிறோம். நல்லா வைடர் இருந்துக்கோ, கால் டோ வைடர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வைடர் காலை வெளிலவே இப்போ நீ வைடர்
over the toes. Yeah, chest up, back straight. Equal up, deep breathe in, pull. Good, nice. 1, good. And deep breathe in, hold it, pull. 4, very good. 1 more. 5, perfect, good, nice. Super. என்ன அட்டகாசமாக போயிட்டுருக்கு இன்னைக்கு நீ செமையாக போயிட்டுருக்கு இது என்ன இன்னொரு செட் இருக்கா இன்னொரு செட் இருக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ ஹார்ட் ரேட்லாம் கம்மியாகட்டும் மூச்சு வாங்குறது கம்மியானதுக்கப்புறம் பண்ணலாம் நீ நார்மலாக எல்லா ஆக்டிவிட்டியுமே நீ ட்யூரிங் ப்ரெக்னன்சி பண்ணலாம் அண்ட் வயசு இருக்கிறது ப்ராப்பராக டெக்னிக்கோட நீ தூக்கினா ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னும் ஆப்வியஸாக நீ முன்னாடிலாம் நீ ஆக்சுவலாக பெருசாக பெல்ட் போட்டு பண்ணதில்லை பட்னா பெல்ட்லாம் ஸோ அதெல்லாம் போட முடியாது ப்ரெக்னன்சி போது அதே மாதிரி லைங் லெக் கர்ல்ஸ் பண்ண முடியாது ஏன்னா ஃப்ரண்ட்ல பேக்ல இது ப்ரெஷர் போடுறது ஸோ ஸ்டாண்டிங் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல்ஸ் பண்ணலாம் நீ லெக் ப்ரெஸ்ஸஸ் ஆக்ஸ் ஸ்குவாட் பாக்கி எல்லா மூவ்மெண்ட்டுமே நீ தாராளமாக பண்ணலாம் அதான் சொல்ல ஒரு 2 மூவ்மெண்ட் பண்ண முடியாது சில மூவ்மெண்ட்ஸ் இப்போ க்ளோசர் ஸ்டான்ஸ் பண்ணுறது இப்போ வைடர் ஸ்டான்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பிகாஸ் அது பெலி கமிங் ஃபார்வர்ட் இப்போ பெருசாக வருது வர நம்ம கொஞ்சம் வைடராக ஸ்டான்ஸாக போக வேண்டியதாக இருக்குது அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒரு இஷ்யூமே கிடையாது இப்பயே எடுத்துக்கோ நம்ம பாட்டி காலத்தில் அதுக்கு முன்னாடிலாம் எடுத்துக்கோ அப்போல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அம்மிக்கல் ஆட்டுறது இது பண்ணுறது ப்ரெக்னன்சி போது எல்லா வேலையும் செஞ்சுன்னு தான் இருந்தாங்க ஸோ இப்போ தான் நம்ம ரொம்ப எதுவுமே பண்ணாமல் சுவிட்ச் தட்டினா எல்லாமே நம்மளுக்கு வேலை நடக்குது கைக்கு எல்லாமே விழுது அப்படி கிடையாது ஸோ ஓல்டன்ஸ் டேஸ் ரொம்ப ஜென்ரேஷன்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா டே டு டே பேசிஸில் அவங்க வெயிட் தூக்கி வேலை செஞ்சுட்டு போயிட்டு தான் வந்திருந்தாங்க அதனால தான் மேக்ஸிமம் நார்மல் டெலிவரிஸ் அண்ட் எல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நடந்த நிறைய டெலிவரிஸ் காரணம் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க த்ரூ தி ப்ரெக்னன்சி இப்போதான் ப்ரெக்னென்ட் ஆனாலே நம்ம எதுவும் மூவ் பண்ணக்கூடாது நம்ம அப்படியே இருந்துடணும் மடிப்படி இறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களே see maybe they might have certain conditions maybe அதனால but on a general note அந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப கம்மி பேருக்கு தான் இருக்கும் on a general note நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கியோ த்ரூ தி ப்ரெக்னன்சி அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆக்டிவா இருக்க பார்க்கணும் இருக்கு லைக் நம்ம செக்அப் போடும்போது அவங்க கேட்டாங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்றியா அப்படினு அப்ப நான் வாக்கிங் கூட போறது கிடையாது நான் வெறும் வெயிட் லிஃப்டிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் பண்றேன்றதுக்கு ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க அத தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க த்ரூ அவுட் தி பிரெக்னன்சி டில் டெலிவரின்னு சொல்லி சொன்னாங்க என்ன சொன்னேன் டெலிவரி முடிச்சும் பண்ணுங்க இட்ஸ் லைஃப் ஸ்டைல் பட் பண்ணிட்டே இருங்க அப்படினாங்க இதுக்கு பிரெக்னன்சிக்கு ரொம்ப ஸ்டேயிங் த்ரூ அவுட் பிரெக்னன்சி ஆக்டிவா இருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மோர் செட் கமா கொஞ்சம் பிரேக் கிடைக்காது நீ சும்மா பிரேக் ஒண்ணுங்கிறதுக்காக கேள்வியா கேட்டு நான் பேச வச்சுட்டு இருக்கேன் பண்ணு நம்ம அப்புறமா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கலாம் குட் 1 4 1 more 5 super good கண்டிப்பா சாப்பிட்டோம் எங்க அப்பாவே சாப்பிடுறாரு எங்க அப்பா என்ன 73 எல்லாரும் இவங்க அம்மா அப்பா சாப்பிடுறாங்க எல்லாரும் புரோட்டீன் சாப்பிடணும் புரோட்டீன் தான் பில்டிங் பிளாக் ஆஃப் எவ்ரிதிங் யுவர் மசில்ஸ் போன்ஸ் கார்ட்லேஜஸ் டெண்டன்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுறது பட் ஆனால் ஆஸ் எ கண்ட்ரியே நம்ம ரொம்ப ப்ரோட்டீன் கம்மியாக சாப்பிட்ற கண்ட்ரி நம்மளோட டயட்டே மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட்ஸ் அதுவும் நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக வெஜிடேரியன்ஸ் அண்ட் வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான் ப்ரோட்டீனே கிடையாது ஸோ அப்புறம் அதுக்காக சண்டைக்கு வருவாங்க வெஜிடேரியனில் ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரிடாமினெண்ட்டாக கார்போஹைட்ரேட்ஸுங்கிறதுனால வே ப்ரோட்டீன் ஒரு ஈஸியான இது குடிச்சிட்டா உங்களுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் ஒரு டேக்கு ஈஸியாக கிடச்சிடும் லெக் ப்ரெஸ் ஸோ இன்னைக்கு வெறும் லெக்ஸ் தான் பண்ண போகிறோம் இல்லையா லெக்ஸ் அண்ட் பைசெப்ஸ் கடைசியாக பைசெப்ஸ் அப்புறம் நாளைக்கு அப்பர் பாடி வரும் அப்புறம் ட்ரைசெப்ஸ் வரும் லைக் இம்பார்ட்டன்ட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் யா see ஓவராலா நீ எல்லா மசிலுமே நீ வொர்க் அவுட் பண்ணி தான் வரணும் பிரெக்னன்சி டைம் வொர்க் அவுட்ல லோயர் பாடி பிரெக்னன்சி டைம் வொர்க் அவுட்னு சொல்லிட்டு சும்மா நிறைய பேர் யோகா மட்டும் பண்ணுவாங்க நிறைய பேர் சும்மா உட்கார்ந்து ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் ட்ரைனிங் தி ஹோல் பாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா மசிலுமே நீ ட்ரெயின் பண்ணி தான் see நீ ஆப்வியஸா அப்பர் பாடியும் நீ ட்ரெயின் பண்ணி தான் லோவர் பாடியும் ட்ரெயின் பண்ணி தான் வெறும் இது மட்டும் நான் பண்ணா போதும் இது மட்டும் பண்ணிட்டா ஓவரால் ஃபார் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீ எல்லாமே பண்ணி தான் ஆகணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோ பிரெக்னன்சி முன்னாடியும் அப்பர் பாடி ட்ரெயின் பண்ணிருந்தல வா ஓவர் கான்சென்ட்ரேஷன் நம்ம லைக் ரொம்ப பேசுற வொர்க் அவுட் பண்ணு
One, 9, 10. Good. Push பண்ணு. Lock பண்ணு. And ஏதாவது ஸ்ட்ரெச்சஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவியா லைக் முடிச்சதுக்கு அப்புறம் for the சரி ஜெனரலாவே இந்த ஸ்ட்ரெச்சஸ்மே நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெச்சஸ் வந்து அது எல்லாத்துலயே பெருசா டாக்கிங் அபௌட் தி பிரெக்னன்சி ஆஸ்பெக்ட்ல பேசுறேன். தேவையில்லை. சரி பண்றதுனால எந்த தப்பும் கிடையாது. பட் ஆனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ வெயிட் தூக்குறதோ இட்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தட். அவ்வளோதான். சரி ஃபன்னுங்கிறதுனால அது எஃபெக்டிவா இருக்குமான்னா கிடையாது. எது எஃபெக்டிவா இருக்கோ சம்டைம்ஸ் போரிங்கா இருக்கலாம். பட் ஆனால் அதுதான் எஃபெக்டிவ். ஸோ அதுதான் நம்ம பண்ணணும். பிரெக்னன்சிக்காகன்னு சொல்லி நம்ம எதுவுமே பண்ணணுங்கிறது இல்லை. நீ ஒரு ஆக்டிவான பர்சன், நீ எல்லாமே பண்ணிட்டே இருக்க அப்படின்னா நீ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். விட்டா நீ அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுப்ப. Push. Yeah. Take. Push. Yeah, good. இப்ப கேளு. தெரிஞ்சதெல்லாம் நான் கேட்டேன். இதுல பண்றேன் ஈஸியா இருக்கும். இது பண்ணு. 5, 6, 10, 11, 12. உனக்கு முடிஞ்சிச்சா? Almost. இந்த ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க மாதிரி இல்லை. அதான் கூட சேர்ந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். Why? Come. ஒரே செட் அவ்வளோதான். ஒரே செட் அவ்வளோதான். 1, 3, 4, 12. Good. You're done. சொல்லு அந்த டயலாக். Done for the day. இதை கேட்கறதுக்கு தான் எல்லா கிளைண்ட்ஸும் அப்படியே ஆர்வமா இருப்பாங்க. Done for the day. ஸோ நிறைய மித்ஸ் இருந்திருக்கலாம். ப்ரெக்னன்சி போது ட்ரெயின் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வேறு தானே உனக்கு எதாவது டவுட்ஸ்? ஆல்மோஸ்ட் ஆமாம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இதுக்கு மீறி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும், டியூரிங் ப்ரெக்னன்சி ட்ரெயின் பண்ணலாமா இல்லை நியூட்ரிஷன் பார்ட் எதான்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ இருக்குது ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் நான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.